நம்மளால கண்களை மூடிக்கொண்டு தேவனை துதிப்போம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் போற்றுறோம் ராஜாவே. நாள காலம் செய்திரே புகழும் ஆண்டவரே உயர்த்துறோம் ராஜாவே. கண்மலையே உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு மண்ணாவை தந்தை போஷ தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா உடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாள் தேய்ச்சுகிறேனே துதிக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு நாள் வார்த்தை கொண்டு ராஜாவே என் கண்களை திறந்தீரே உமக்கு நன்றி 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 ராஜாவேப்பா. அப்போ வார்த்தை என்ற மண்ணாய் பெற்று ராஜாவேப்பா நீர் போஷித்து கண்களை திறந்தீரே உமக்கு நன்றி ராஜாவேப்பா. ஒவ்வொரு நாளும் ராஜாவோடு கூட கரப்பிடித்து வழியெடுத்து வந்திரே கூட நன்றி ராஜாவேப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜாவேப்பா. அப்போ அந்த நாள் ஆண்டவரைப்பா கேட்கப்படும் ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவர் பாடல்கள் ஆவியாளர் நீர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக ராஜாவேப்பா. அந்த நாள் ஆவியாளர் நீர் ஊழியம் செய்வீராக ராஜாவேப்பா. பாடீர் எங்களை எஜமான தகப்பன் ஆவியானவரைப்பா ஆவியான நீர் ஊழியம் செய்வீராக ராஜாவேப்பா. ஒவ்வொரு வார்த்தை 30 100 பணம் தரும்படி ஆவியானவர் நான் நீர் கிரியை செய்வீராக ராஜாவேப்பா. வழியிடத்து நீ கிரியை செய் ஆண்டவரைப்பா. இந்த நாள் ஆண்டவரைப்பா நீர் பேசுகிற கிரியை செய் ராஜாவேப்பா. எங்கள் எல்லாரும் கரத்திலே ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவைகள் எல்லாம் நேராகணும், கரடானவை சமமாகணும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொள்வோம் என்று சொல்கிற பாடலை நாம் பாட போகிறோம். நீங்களும் கூட அங்கே சேர்ந்து பாடலாம். Raja, Raja, Ayatama.
அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். இன்றைய சூழ்நிலையில தேவனிடத்துல நம்முடைய ஜபங்களை வைக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட பரிந்து பேச போகிறோம். முதலாவதாக நம்ம எல்லாரும் அறிந்த வண்ணமாய் தேவ கிருபை, தேவ தயவு தேவை. அவருடைய கிருபை இருந்தா போதும், எல்லாத்தையும் சமாளிக்கலாம். ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எங்கள் மீது கிருபையாயிரும், எங்கள் மீது தயவாயிரும். Lord, be gracious. Lord, we need your favor. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை. ஜெபம் பண்ணுமா? கர்த்தாவே, எங்கள் எல்லார் மீதும் இந்த இக்கட்டான நாளில் அப்பா உங்களுடைய கிருபை போதும். கர்த்தாவே அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு இருந்தா போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்னைக்கு பவுல் சொன்னான், ஆண்டவர் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உன் பலன் எனக்கு பூரணமாக விளங்கும். ஆண்டவரே, இது இக்கட்டான நேரத்தில் அப்பா உடைய கிருபை இருந்தால் போதும். கர்த்தாவே, உடைய கிருபை, உடைய கிருபை, இயேசு என்கிற கிருபை, இயேசுவே கிருபை, அந்த கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பா, இந்த பூமி உருண்டை முழுவதும் ஒரே பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்குதாப்பா. ஆகவே மனத்தில் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. shower your grace upon us. இந்த கிருபை எங்கள் மீது இறங்குவதாக, சென்னை பட்டணத்து மீது இறங்குவதாக, தமிழ்நாட்டின் மீது உடைய கிருபை இறங்குவதாக, இந்திய தேசத்தின் மீது உடைய கிருபை இறங்குவதாக, உலகம் முழுவதும் ஆண்டவரே உடைய கிருபை இறங்குவதாக. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறதே, நமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்கள் மீது இருப்பதாக, அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, அந்த கிருபை எங்களை தாங்குவதாக, அந்த கிருபை எங்களை பாதுகாப்பதாக, அந்த கிருபை எங்களை நடத்துவதாக. ஸ்தோத்திரமானவர். அடுத்தபடியாக கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்ந்து கொண்டு வருகிறது. தேவன் தாமே மக்களுக்கு பிழைப்பு உண்டாக முடியாது. சரி, ஆண்டவர் தான் பிழைப்பு கொடுக்கணும். அவர் பிழைப்பு ஊட்டுகிறவர். நாம் படிக்கிற வேதம், நாம் படிக்கிற பைபிள், நாம் விசுவாசிக்கிற காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அவரே நம்மை பிழைப்பூட்டுகிறார், நம்மை பிழைப்பூட்டுகிறார். அவர் நமக்கு அன்றன்றைய ஆகாரத்தை தருகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட தேவனே எங்கள் எல்லாரும் பிழைப்பூட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் விசேஷமான நடுத்தர மக்கள், அடித்தட்டில் இருக்கிற மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். விசேஷமா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வேற்று மாநிலங்கள் வந்து இங்க வேலை செய்கிறவர்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ள போகிறார்கள். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் பிழைப்பு தர முடியாது. அவளுக்கு ஆகாரத்தையும் இருக்க இடத்தையும் உடையும் தேவன் தர முடியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுமா? கர்த்தாவே, இந்த வேளையில நம்ம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, வாழ தேவையான சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமா தருகிற உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதும் வாழ வைக்கிற தேவன் நீர். மனுஷனை ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இந்த பூமியில குடியிருக்கும் எல்லைகளை குறித்து ஆண்டவரே அவனுக்கு உணவை ஆகாரத்தை தருகிறவர் நீர். ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருகிற நீர் என்று நாங்கள் படிக்கிறோமே. தேவனே, இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிழைப்பை தருகிறாரப்பா. இதோ சில தளர்வுகள் வந்திருக்குது. சில வியாபாரங்கள், சில தொழில்கள் செய்யலாம் என்று சொல்லி அரசாங்கம் தளர்வுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆனாலும் அநேகருக்கு பிழைப்பில்லை ஆண்டவரே. ஆக இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே, கிருபையா இறங்கும், தயவா இறங்கும் ஆண்டவர். பிழைப்பூட்டுவீராக, ஜனங்களுக்கு பிழைப்பூட்டுவீராக. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, தொழில் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே, சிறு வியாபாரம் செய்வர்களுக்கு, பிளாட்ஃபார்ம்ல கடை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, கைத்தொழில் செய்பவருக்கு ஆண்டவரே நீர்தாமே பிழைப்பூட்டுவீராக, நீர்தாமே நடத்துவீராக. அன்றன்றைய ஆகாரத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. அடுத்தபடியாக வியாதியில, பலகீனத்தில, ஜுரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த வேலை கூட பலகீனத்துல, வியாதியில இருக்கிற மக்கள் ஆண்டவரே, ஜுரம், சளி, இருமல் இவையெல்லாம் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் டயபெட்டிக், பிபி, உடல் உபாதைகள், வேதனைகள் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, நீதாமே வார்த்தை அனுப்பி உதவி செய்வீராக.
எங்களுக்காக ஐகாயங்களை ஏற்ற எங்கள் நேசரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, தலையிலே முள்முடி சூட்டி அடிக்கப்பட்டவரே, 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டவரே, 2 கால்களையும் சேர்த்து ஆணினாலே அடித்தார்களே, விழாவிலே குத்தினார்களே. வார்த்தை சொல்லுகிறது பேதுரு புஸ்தகத்துல, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இந்த வேளையில எல்லா வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், சுகவீனம் உள்ளவர்கள், வேதனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதத்தை சொல்றவனமா கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இந்த வேளையில நாம் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக, சுகப்படுவீராக. அன்றைக்கு அந்த 12 வருஷமா வியாதியா இருந்த ஸ்திரியை பார்த்து நீ சொன்னீரே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்படியே இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். வயதான மக்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, மருத்துவ உதவி இல்லாமல், பண வசதி இல்லாமல், சரியான ஆகாரம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்கு நீரே ஆதரவாக இருப்பீராக, நீரே உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீரே கரம் பிடிப்பீராக. எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பருவத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிறந்த குழந்தைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கராத பிள்ளைகளோடு கூட இருப்பதாகப்பா. எங்கள் எதிர்கால சந்ததியினர் பலத்தோடு சுகத்தோடு பாதுகாப்போடு வாழும்படியா என் தேவனா கர்த்தர் தாமே உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக என்று சொல்லி இந்த வேலையில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில கூட வாதைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில மீண்டும் ஒரு முறையாக ஜெபிக்கிறோம். அந்த வாதை நிறுத்தப்படுவதாக. இந்த ஆண்டவர் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் ஆண்டவரை போதும் கர்த்தாவே, கரம் நீட்டுவீராக. அதில் வீரியம் குறைக்கப்படுவதாக, வீரியம் குறைக்கப்படுவதாக. மனுஷனுக்கு ஞானத்தை தாங்கப்பா. அதற்கு வேண்டிய மருந்துகளில் வேக்சினேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, தடுப்புகளை கண்டுபிடிக்க முடியாது. மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாக, நடத்துவீராகப்பா, உதவி செய்வீராக. அறிந்திருக்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் தான், எங்கள் பாவங்கள் தான், நாங்களுமே மறந்த காரியங்கள் தான் இவ்வளவு தூரத்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. ஆனாலும் தயவா இறங்கி உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வேலை கூட மத்திய மாநில அரசுகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். வேதம் சொல்லுது, உங்களை ஆளுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வேலையில எங்களை ஆளுகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மத்திய அரசுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எடுக்கிற எல்லா முயற்சிகள், திட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவனே நீர் நடத்துவீராக, நல்ல ஆலோசனை தருவீராக, அதிகாரிகளுக்கு ஞானத்தை தருவீராக. அப்பா, ஞானத்தை தருகிறவர் நீர், ஞானத்தின் உறைவிடும் நீர். என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை என் தேவனா கர்த்தர் தாமே மத்திய அரசோடு கூட இருந்து, ஜனாதிபதி, பிரதம மந்திரிகள், மந்திரிகள் எல்லாரோட கூட இருந்து நடத்துவீராக. அப்படியே மாநில அரசுகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா தமிழ்நாடு அரசுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நீங்க நடத்துங்க. அவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் நல்ல பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யும்படியாய் நீ நடத்துவீராக. உதவிகள் போய் சேரட்டும், மக்களுக்கு சென்றடையட்டும். அப்படியே இதோ இந்த வாதையும் பார்க்காமல் பணி செய்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, என்ஜிஓஸ், பொதுநல தொண்டர்கள், வாலண்டியர்ஸ், யாரெல்லாம் சுகாதார பணியாளர்கள் யாரெல்லாம் செய்யறாங்களோ, இன்னும் ஆண்டவரே இந்த இலவச உணவு தருகிற காரியங்கள் எல்லாவற்றும் கரங்களை எல்லாரும் மீதும் உங்களுடைய பாதுகாவலும் உங்களுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கரங்களை கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் கொடுக்கிறோம். அவர் எல்லாரையும் பாதுகாத்துக்கிறோம். எங்க உடன் ஊழியர்கள் எல்லாரும், உடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் இந்த தேசம் முழுவதும் என் தேவனா கர்த்தருடைய பாதுகாப்புக்கு ரத்தத்துக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்கிறாக, நடத்துகிறாக. இந்த கரங்களை கொடுக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ செய்ய போகுது எங்கள் நம்பிக்கை நீரே.
எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் நீரே. நீ நிச்சயமா செய்வீர், நீ நிச்சயமா செய்வீர் ஆண்டவர். இந்த கரங்களை போடுகிறோம் நம்பிக்கையோட, நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஊழியக்காரன் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். 764ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில 3ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 10 வரைக்கும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நீங்களும் வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். இந்த படித்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 பார்க்கும்போது 3 காரியங்களை செய், 3 காரியங்களை செய்யாதே என்று சொல்லி இங்க வார்த்தை, தேவ வார்த்தை நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறது. எதற்காக இந்த வார்த்தை என்றால், அதுதான் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக்கப்படும். இந்த ஆலோசனைகளை நீ கேட்டு இதற்கு கீழ்ப்படியும் போது உனக்கு தீர்க்காயுசும் நீடித்த நாட்களையும் சமாதானத்தை கொடுக்கும். ஆகவேதான் அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது 1ஆம் வசனம் சொல்லுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக்கப்படும். சரி, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. முதலாவது சொல்ற வார்த்தை எதை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும், எதை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கிருபையும் சத்தியமும். அது ரொம்ப முக்கியம். தேவ கிருபை, ஆண்டோட வார்த்தை. சரி, இந்த கிருபை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன என்று பார்த்தா, இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவே. ஆமென். அதான் பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு யோவான் 14:16, நானே வழியும் நானே சத்தியமும் என்று சொல்ல. அப்போ சத்தியம் என்றால் இயேசு. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, இந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது இயேசு என்கிறவர் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14 நம்ம அதை படிக்கிறோம். அவர் தான் கிருபை, அவர் தான் சத்தியம். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற உருவத்தில் வந்தார். அவர் ஆதியிலிருந்து நம்மோட கூட இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறார், உலகத்தை உண்டாக்கும் போதும் இருக்கிறார். அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் மாம்ச ரூபத்தில் வந்தபோது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அப்ப பார்க்கலாம் தெளிவா இந்த வார்த்தை சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவே. ஆகவேதான் நீங்க பார்க்கிறோம், நம்ம இந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அல்லது இயேசு விட்டு நீ நானும் ஒரு நானும் விலகக்கூடாது. இயேசு என்றால் வார்த்தை, இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ரெண்டும் ஒன்றும் பிரிக்க முடியாது. வேணும் சிலர் இயேசுவே 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 கூப்பிடுறது மாத்திரம் இல்லை, அவர் வார்த்தையாக இருக்கிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அல்ல, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது செய்ய வேண்டியது என்னவென்றால், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த காரியமும் பார்க்கும்போது செய்ய வேண்டாம், எதை செய்யக்கூடாது என்று அதை பார்க்கும்போது 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாராமல். சுய புத்தி
மேல் சாராதையா. உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா. ட்ரஸ்ட் காட். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. அநேகர் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறார்கள். அதாவது கண் பார்த்தபடி, கால் போனபடி, தாங்கள் நினைத்ததை அடைய வேண்டும், தங்களுக்கு பிரியமானதை கேட்க வேண்டும், தங்களுக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும். இதுதான் சுய புத்தியின் மேல் சாய்வு. தங்களுடைய சொந்த ஆலோசனை, தன்னுடைய மாம்சம், தன்னுடைய புத்தி எதை சொல்லுகிறதோ, எதை அவருக்கு லைத்து இருக்கிறதோ, சந்தோஷம் கொடுக்கிறதோ அதை செய்தல். ஆக இந்த வார்த்தை இதை செய்யாதே என்று, எதை செய்யாதே என்று சொன்னால், சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அதே நீதிமொழி புஸ்தகம் 29:15 பார்க்கிறேனால், நீதிமொழிகள் 29:15 தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டாக்குகிறாள் என்று சொல்லப்பட்டது. தன் இஷ்டத்துக்கு போற ஆளு ஒரு நாளிலே தன்னை சார்ந்தவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறார்கள். They bring shame to the beloved. ஆக இந்த நாட்கள்ல தன் இஷ்டத்துக்கு ஓடுகிறாள், தன் இஷ்டமான வழியில தனக்கு பிரியமானது செய்து, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போறேன், எனக்கு நல்லதா இருக்கு நான் போறேன். இல்லை, அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். அதுக்காக தான் என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதற்காக தான் தினந்தோறும் படி, தியானி, அதை விசுவாசி. அப்பொழுது நீ உன் சுய இஷ்டத்தின் மேல் சாயாமல் தேவன் பேரிலே நீ பற்றுதலாய் அல்லது நம்பிக்கை உள்ள ஆளாய் நீ இருப்பாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று பார்க்கிறோம். அடுத்தது நீ செய்யக்கூடாது, செய்ய தகாத இன்னொன்று என்னவென்றால் 7ஆம் வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உன்னை நீ ஞானி என்று நினைத்தால் தீமையை விட்டு விலக மாட்டாய். ஏனென்று கேட்டால் தீமை உனக்கு நன்மையாய் தெரியும், பாவம் உனக்கு பரிசுத்தமாய் தெரியும். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அநேகர் தங்கள் பார்வையில அவரவருடைய வழிகள் நன்மையாய் நல்லதாய் தெரியும். அப்போ கர்த்தருக்கு பயந்தாதான் அவனுக்கு எது தீமை எது நன்மை என்று அறிகிற அறிவு அவனுக்கு உண்டாகும். ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்னன்னா அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன். அவனை எப்படி போக வேண்டும் என்பதை இந்த வார்த்தையானது கற்றுக் கொடுக்குது. ஆகவேதான் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படணும், வார்த்தைகளை கேட்பான், அதை நம்புவான். அப்பொழுது தீமை என்னதென்று அறிந்து அவன் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவான், அந்த தீமையை விட்டு விலகி ஓடுவான், அல்லது தீமை அவனை விட்டு விலகி ஓடும். இதுதான் நடக்கும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த காரியம் பாருங்க. நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். 6ஆம் வசனம், உன் வழிகளிலெல்லாம் எப்போதும். Let God be in your mind all the time. ஆண்டவர் எப்போதும் சிந்தனை, எப்போதும் நடக்க போதும், உட்காரும் போதும், போகும்போதும், வரும்போதும், பிரயாணம் பண்ணும் போதும் அது நடக்கலாம். நீ பக்தி உள்ள ஒரு ஆளா பக்தியில் வளரும் போது, பக்தி என்றால் ஒன்றும் இல்லை, ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதை நம்பி கீழ்ப்படியில் தான் பக்தி. ஆக நீ ஒரு பக்தி உள்ள ஆளாக இருக்கும்போது எப்போதும் தேவ வார்த்தையை நீ சிந்தித்துக் கொண்டே இருப்பாய். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். எப்போதும் அவரை நினைச்சா அது உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உன் வழிகளை எல்லாம் அவர் செவ்வாய்ப்படுத்துவார். உன்னை அநேக பாவங்களுக்கும் பொல்லாங்குக்கும் தவறுகளுக்கும் விலக்கி நீ காத்துக்கொள்வாய். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுது, இதை செய், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். போகும்போது வரும்போது, அதான் தாவீது சொல்லுவார், நான் உட்காரும் போதும் நான் எழுந்திருக்கும் போதும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போதும், நடக்கும் போது, தியானிக்கும் போது, எல்லா வேளைகளும் அவரை பற்றி நீ நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீ செய்ய வேண்டியது என்னவென்றால்,
மூன்றாவது செய்ய வேண்டிய சொல்றேன் 9ஆம் வசனத்துல, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. Honor God. Honor God with all your income, with all your material blessings. உன்னுடைய எல்லா உலக பிரகாரமான ஆண்டவனுக்கு எதெல்லாம் கொடுக்கிறாரோ அவை எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி கனம் பண்ணா என்ன நடக்கும்? அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பதான் ஓவர்ஃப்ளோயிங் blessing. புரண்டோடுகிற, அதாவது புரண்டோடுகிற என்றால் உன்னிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பாய்ந்து ஓடுகிறது. அதுதான் ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். நான் சாப்பிடுகிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் திருப்தியா இருக்கேன், அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். புரண்டோடுதல், அதான் அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்படின்னா நிரம்பி வழியும். ஏதோ கொஞ்சம் இருக்குதுங்க, இல்ல, பூரணமா நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். பாருங்க, தண்ணீர் வெளியே வந்துச்சுன்னா, புரண்டு வெளியே வந்துச்சுன்னா, எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குது அங்கெல்லாம் ஓடும். அதே போல உன்னோட ஆசீர்வாதம் வழிந்து ஓடும் போது யாரெல்லாம் தேவையுள்ளவர்களா இருக்கிறார்களோ, யாராருக்கெல்லாம் தேவையா இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் ஓடும். எப்போ தெரியுங்களா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் போது அந்த 10ஆம் ஆசீர்வாதம், 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லப்படுகிறது. 3 எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். 2 எதை செய்யக்கூடாது என்று பார்த்தோம். இப்போ 3வது எதை செய்யக்கூடாது என்பதை 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அது என்னவென்றால், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. ஆண்டவர் சில காரியங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, சில வேளை ஒரு தட்டு உன்னை தட்டும் போது அதை நீ அற்பமா நினைக்காத. Do not neglect the chastisement of God, the correction of God. ஆண்டவர் உன்னை கொஞ்சம் சரிப்படுத்தும் போது அதுக்கு விட்டு கொடு. அதை அற்பமா நினைக்காதே, அதை அற்பமா நினைக்காதே. கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, அற்பமா நினைக்காது. அது உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சிக்ஷைகள் எப்போதும் தற்காலத்துல கடினமாய் தோன்றும், கஷ்டமாய் தோன்றும். ஆனால் பிற்பாடோ அது பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்போதும் கரெக்ஷன் இப்போ கஷ்டமா இருக்கும், ஆனா பிற்பாடு அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆக இந்த நாள்ல 3 காரியங்களை செய்ய தகாதவை என்றும் 3 காரியங்களை செய்ய வேண்டியவை என்றும் சொல்லப்பட்டது. எதெல்லாம் செய்ய தகாதவை என்றால், சுயபுத்தியின் மேல் சாயாதே. 2, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே. 3, சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதே. நீ செய்ய வேண்டிய எவை? 1, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. 2, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். 3, பொருளாலும் முதற்பலனாலும் அவரை கனம் பண்ணு. இவையெல்லாம் செய்வதனால் என்ன ஆசீர்வாதம்? அது உங்களுக்கு சொன்னோம். 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கிருபையும் சத்தியமும் நீ பிடிச்சுக்கொண்டா, 3ஆம் வசனத்தை நீ பிடிச்சுக்கொண்டா, 4ஆம் வசனம் உனக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லணும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டால் 6ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல அங்க உனக்கு ஆசீர்வாதம் 6ஆம் வசனத்துல இருக்குது. என்னவென்றால், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். அடுத்தது 7ஆம் வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்படி விலகுனா என்ன ஆகும்? அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கெல்லாம் ஊனமாகும் என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம், உன் பொருளாலும் எல்லா விளைவில் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ணும்போது என்ன நடக்கும்? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டும். இதை செய்தால் இது, இதை செய்தால் இது என்று தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். நீங்களோட வீட்டில் இந்த நாட்களில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் நீ வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த வார்த்தையை படிச்சு பாரு, தியானிச்சு பாரு. அநேகருக்கு ஒரு புதிய வழியை இது திறந்து கொடுக்கும். இட் will open a new way for you. ஒரு புதிய வாசல் உனக்கு திறக்கப்படும். புதிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உனக்குள்ள திறக்கப்படும். இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பாருங்க, நீ மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள், அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். இவைகள் உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன்னிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு அநேகருக்கு போவையா. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நான் சாப்பிட்டு திருப்தியா இருப்பது என்பது பெரிய ஆசீர்வாதம் அல்ல. அது உலகத்தில் நடக்கிற காரியங்கள். அது உழைப்பதனால கூட வரும், கடின உழைப்பினால கூட வரும். ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புரண்டோடுகிற ஆசீர்வாதம். முன்னிலிருந்து புறப்பட்டு எல்லாரும் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் எப்படி நடையை திறந்து விட்டால் பள்ளங்களெல்லாம் நிரம்புவதும், இன்னைக்கு கூட பாடணும் இல்லையா? பள்ளங்களெல்லாம் நிரம்ப வேண்டும், பள்ளங்களெல்லாம் நிரம்பணும். எங்கெங்கெல்லாம் குறை இருக்குதோ, எங்கெல்லாம் தேவை இருக்குதோ அங்கெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அப்போ நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், இந்த வார்த்தையின்படி நீ செய்தால், ஒன்னிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு அநேகருக்குள்ள பாய்ந்தோடு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த வார்த்தையை பற்றிக்கொள். கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வசக்தி படைத்த எங்கள் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின எங்கள் தெய்வமே, இதோ இந்த மனமகிழ்ச்சி நாளில் இவ்வளோ திருப்பாத்தில் வருகிறோம். இதோ இந்த வீடியோ மெசேஜின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் இந்த வார்த்தையினாலே அவருடைய விசுவாசம் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கை பெறட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தர் இதெல்லாம் வச்சிருக்காரு. வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடப்பதனால இவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் எடுத்து காட்டியிருக்கப்பா. 3 காரியங்கள் செய்ய தகாதவை, 3 காரியங்களை செய்ய வேண்டியவை என்று சொல்லி அதனால வருகிற ஆசீர்வாதங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு இவளை பற்றி கொண்டாள் ஆண்டவரே. அது அவளுக்கு தீர்க்க ஆயுசு சமாதானத்தை கொண்டு வருமே. நீர் அப்படி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உள்ள பிள்ளைகளோடு கூட இந்த நாட்களில் இடைப்படுகிறாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த வீடியோ மூலம் கேட்கிற எல்லாருக்கும் தேவ ஆசீர்வாதம். வார்த்தை சொல்லுதே, வெளிப்படுத்துற 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, இதை கேட்கிறவனும் இதை வாசிக்கிறவனும் பாக்கியவான், இதை செய்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறப்பா. அந்த வார்த்தைப்படி யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ, கடைபிடிக்கிறார்களோ, அவரவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனை கட்ட பகிர்ந்து தருகிறார். இந்த கரங்களை கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் நம் அனைவரோடும் இன்று வென்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you. God bless you.